என் பேர் சஜய்குமார். ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட். கடந்த 22 வருஷமாக டயாலிசிஸில் இருக்கேன். இது எனக்கு எப்படி வந்ததுன்னா, எங்களுடைய குடும்ப தலைமுறையிலே எல்லாருக்குமே ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தது. நான் அதை கொஞ்சம் செக் பண்ணாமல் கவனக்குறைவாக வேலைன்னு வேலை மேலேயே இருந்து அந்த வேலையினுடைய பலுவால் நான் விட்டுட்டதால் சடனாக இது மாதிரி ஆச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆனாலே ஏதோ ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. மெடிக்கேஷனில் ப்ரொசீஜரில் இருந்தால் வாழ்நாள் நல்லா இருக்கும். மருத்துவ முறையில் நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு. இப்போல்லாம் பக்க விளைவுகளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய மெடிசன்ஸ் வந்துட்டதால் அது கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பை லாங்குவிட்டி பண்ணும். சில பேர்லாம் நான் பார்க்குறேன், டயாலிசிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அவ்வளோ இயற்கையாக வாழ்கிறாங்க. எனக்கு கூட ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் மனசோர்வு இருந்தது. அப்புறமா நிறைய புஸ்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டேன். அதெல்லாம் தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறதுக்கு கொடுங்க. நோய் வந்துடுதுன்னு அதால் மனம் தளர்ந்து ரொம்ப கீழே போயிடாமல், இதுவும் வாழ்க்கையின் ஒரு பகுதின்னு எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்.